ஹாய் செல்வன் சஞ்சிதா சுந்தரராஜன். ஸோ தாய் கிழவி அப்சல்யூட் சினிமா மக்கா படம் தான். இதுக்கெல்லாம் ரிவ்யூவே தேவை கிடையாது. கண்டிப்பாக போய் தியேட்டர்ல பாருங்கன்னு தான் சொல்லுவேன். என்னமா படம் பண்ணியிருக்கானுங்க, ஒரு எப்படி சொல்றது, ஜென்யூனிட்டியின் உச்சம், ஒரு உழைப்பின் உச்சம். ஒரு செகண்ட் கூட படத்துல வேஸ்ட் ஆயிடல, ஒரு ரூபா கூட படத்துல வேஸ்ட் பண்ணல. எல்லாமே பிச் பெர்ஃபெக்ட். அப்படி ஒரு படம், தரமான படமா கொடுத்துருக்காங்க. எதுவும் இந்த மாதிரி ஒரு கதையை வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கும் சரியா சொல்றதுங்கிறது தான் ஒரு சேலஞ்சே. அதுவும் ஒரு டெபியூட்டா. அப்படி இருக்கும்போது சிவகுமார் வந்துட்டு இதை சரியா பண்ணியிருக்காரு. இது செம்ம சூப்பராகவும் வந்திருக்கு. கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, புருஷன் பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. பசங்களுக்கு எல்லாத்துக்குமே கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இவங்க இப்போதைக்கு தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பாட்டி ஊர்ல இடத்துக்கு கடன் கொடுத்து வட்டி கொடுத்து வட்டியை வசூல் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்துல இந்த பாட்டிக்கு வந்துட்டு உடம்பு முடியாம போயிருது. ஸோ இப்போ இந்த சொத்தை பிரிக்கணும்னு சொல்லிட்டு 3 மனுங்க வரானுங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னன்னா, இந்த பாட்டி வந்துட்டு 160 பவுன் வந்துட்டு இங்கேயே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 160 பவுன் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த பாட்டி பொழைச்சா மட்டும் தான் இந்த 160 பவுன் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அப்படிங்கறதுனால இந்த பாட்டியை படைக்க வைக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கு நடுவில் என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. மெயின் கோருங்கிறது வந்துட்டு இதை சுத்தி இருந்தாலும், இதோட ஆர்க்குன்னு ஒண்ணு இருக்கு. எல்லா படங்கள்லயுமே ஸ்டோரி ஆர்க்குன்னு ஒண்ணு இருக்கும், கேரக்டர் ஆர்க்குன்னு ஒண்ணு இருக்கும். கேரக்டர் ஆர்க்குங்கிறது அந்த கேரக்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன மாதிரி இருக்கு, அதோட எண்டிங் பாயிண்ட் என்ன மாதிரி இருக்கு. கேரக்டர் ஆர்க்கு இப்ப இந்த படத்துல பார்த்தா பாலசரவணன் அவருடைய கேரக்டர் ஆர்க்கு தான். ஸ்டார்டிங்ல வந்துட்டு அவருமே சுயநலமா 60 பவுன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 160 பவுன் 50 பவுன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவருடைய கேரக்டரா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன மாதிரி மாறுது, ஒரு பர்டிகுலர் சீன்ல ஒரு சாவை நேரடியா பார்த்ததுக்கு அப்புறமா அவருடைய கேரக்டரா இருக்கு என்ன மாதிரி மாறுது, அதுக்கப்புறம் அவர் எங்க போய் நிக்கிறாரு அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி தான் கேரக்டர் ஆர்க். ஸ்டோரி ஆர்க்குங்கிறது ஓப்பனிங்ல ஒரு விஷயத்த சொல்லி ஆரம்பிச்சு அது எண்டிங்ல வேற ஒரு இடத்துல போய் முடிக்கிறது. ஸோ அந்த ஆர்க் வந்துட்டு இந்த பர்பஸ்க்காக தான் இந்த விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பில்டு பண்றது. இவ்வளவு தூரம் இவ்வளவு டிராமா நடந்ததுக்கான காரணம் இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான், இந்த ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக தான், இந்த ஒரு கேரக்டருக்கு இதை செய்யறதுக்காக தான் இவ்வளவு தூரம் டிராமா நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி ஆர்க். அந்த வகையில இந்த ரெண்டுமே இந்த படத்துல வந்துட்டு பயங்கர சூப்பரா ஒர்க் ஆயிருந்துச்சு. ராதிகா மேம் வந்துட்டு ஆக்சுவலா அவங்க பவுனுத்தாயாவே தான் இருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு எம்ஆர் ராதா பொண்ணுடான்னு ஈவெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, நிரூபிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அவங்க ஒரு லெஜெண்ட் தான் என்னை பொறுத்தவரையும். அவ்வளோ பயங்கரமா சூப்பரான ஒரு ஆக்டிங். அவங்களுடைய கேரக்டருடைய இந்த ரன் டைம், ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. ஸ்டார்டிங் ஒரு 1/2 hour வராங்க, எண்டிங் ஒரு 1/2 hour வராங்க. அதுக்கு நடுவில் ஃபுல்லாமே அவங்கள படுத்த படுக்கையே தான் காட்டுறாங்க. வெறும் கையை மட்டும் அசைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. பட் அவங்களுடைய பிரசன்ஸ் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த பவுனுத்தாய்ங்கிற கேரக்டருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ பயங்கரமா கொடுத்துருக்காங்க. முக்கியமா படத்துல வந்துட்டு காமெடி, எமோஷன், உங்களை வந்துட்டு பயங்கரமா சிரிக்க வைக்கிறது, பயங்கரமா அழுக வைக்கிறது, பயங்கரமா சிந்திக்க வைக்கிறது, இது 3த்தையும் பெர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க. படத்துல ஏகப்பட்ட இடங்கள்ல காமெடி வந்துட்டு செம்ம சூப்பரா ஒர்க்கா இருந்துச்சு. அண்ட் எமோஷனல் சீன்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி அந்த எமோஷனை வந்துட்டு கொஞ்சம் கூட ஓவர் டூ பண்ணி அதை கிரிஞ்ச் ஆக்காம, ஏன்னா சொல்லக்கூடிய விஷயங்கிறது அந்த மாதிரி. ஏன்னா அப்பா அம்மா பாத்துக்குங்க, பாட்டி தாத்தா பாத்துக்குங்கிறது காலகாலமா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். அதை கிரிஞ்சாவும் இந்த உலகம் பாக்குது. சோ அதை நம்ம எதுவுமே மாத்த முடியாது. அப்படி இருக்கும்போது அதை ஒரு படத்துல நம்ம சொல்றோம்னா அது எந்த மீட்டர்ல வச்சா அது கிரிஞ்சுங்கிற இடத்த டச் பண்ணாம அதுக்கு உள்ள இருக்குங்கிறத யோசிச்சு வைக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் கூட மிஸ் ஆனா கூட டிவி சீரியல் மாதிரி ஆயிடும். அப்படி இருக்கும் போது அதை கரெக்டா ஹேண்டில் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு சீன் ஒண்ணு வைக்கிறாங்க, ஒரு ஒரு இறப்பு ஒண்ணு நடக்குது, ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குதுன்னா அது எந்த அளவுக்கு மீட்டர்ல வச்சா எப்படி இது ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுங்கிறத கரெக்டா பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயும் அதை மீட்டரை தாண்ட விடாம கரெக்டா பண்ணியிருக்காங்க. அது செம்மையான விஷயம். அதே மாதிரி சிந்திக்க வைக்கிறது. கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அந்த ஒரு பெரிய மோனலாக், அந்த தாய்க்கிளை பேசக்கூடிய விஷயம், அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே வந்துட்டு எவ்வளவு ஆணித்தனமான ஒரு உண்மை, எவ்வளவு ஒரு விஷயம், அது எவ்வளவு கரெக்டா இருக்கு அவங்க சொல்றது. என்னதான் அந்த பாட்டி வந்துட்டு ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அடிச்சு கடன் கொடுத்துட்டு கடன் திருப்பி கொடுக்கலன்னா அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, திட்டுறது, இத்தனையும் பண்ணாலும் அந்த பாட்டியோட வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருந்திருக்கு, அந்த பாட்டி வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணுது. ஏன்னா இப்பெல்லாம் வந்துட்டு அப்படிதான் இருக்கானுங்க, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் தான் இருக்கானுங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த பாட்டி அதைத்தான் முக்கியமான விஷயமே. இந்த கதையோட பர்பஸ் என்ன, இந்த கதை வந்துட்டு ஆடியன்ஸுக்கு என்னத்தை கடத்துது அப்படின்னா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ண போறீங்க, அதுதான் சொல்ல வருது. இந்த ஒரு விஷயத்தான் சொல்ல வருது. சோ இது மெயின் புக்கா பார்த்தா வந்துட்டு நிறைய பேர் இது பெண்களுக்கு சப்போர்ட்டான படம், பெண்களுக்கு இதான படம், அது கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் இந்த படத்தை எப்படி பாக்குறேன்னா, அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன கடத்த போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கொடுக்கக்கூடிய ஒரு படமா தான் நான் பாக்குறேன். உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்போ வந்துட்டு உங்களுடைய அம்மா அப்பாவை நீங்க சரியா பார்க்கல அப்படின்னா, உங்க பாட்டி தாத்தாவை சரியா பார்க்கலைன்னா, உங்க பேர பசங்களோ உங்களுடைய பசங்களோ அதை பண்ண மாட்டாங்க. இதைத்தான் கடத்துறீங்களா? உங்க பசங்களுக்கு தனியா நிக்க சொல்லி தரலைன்னா அவங்களோட பசங்க கஷ்டப்படுவாங்க.
இதைத்தான் நீங்க கடத்த போறீங்களா, எதை கடத்த போறீங்க உங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படிங்கறதான் மெயினா சொல்லியிருக்காங்க. சொத்து பணம் காசு சம்பாத்தியம் கடத்த போறீங்களா, இல்ல தனியா நின்று பிழைக்கிறதுக்கான அந்த வலுவையும் தைரியத்தையும் கடத்த போறீங்களா அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அதுதான் முக்கியமா பேசியிருக்கிறதா நான் பாக்குறேன் இந்த படத்துல. இதையும் தாண்டி படத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்பிரிச்சுவலாவே ஒரு ஃபீலுங்கிறது கொடுத்துச்சு. எனக்கு என்னமோ இந்த படத்துக்கு ஒரு முருகன் துணை இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் நிறைய இடங்கள்ல. அதுக்கான அந்த சயின்ஸுமே இருந்தது. ஒரு ஷார்ட்ல அந்த மலையில இருந்து அந்த ஒரு வெளிச்சம் இப்படி வரும்போது இந்த இந்த மயில் கத்துற அந்த சவுண்டு, அந்த ஷார்ட்டே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா இப்ப அவ்வளவு ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு, பாட்டி பழைப்பாங்களா மாட்டாங்களாங்கும் போது காலையில ஆபரேஷன் சொல்றாங்க, பார்த்தா ஒரு ஷார்ட் அப்படி அது வரையும் அந்த குறுகிய ஹாஸ்பிட்டல் குறுகிய அந்த இதுக்குள்ள காமிச்சிட்டு இருக்கோம், பார்த்தா ஒரு வைடு ஷார்ட்ல அந்த மலையை காமிச்சு அங்கிருந்து இப்படி வரும்போது அவ்வளவு ஒரு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபீலுங்கிறது கிடைச்சது. அது ஒரு அந்த தெய்வீக ஒரு உணர்வு, அந்த மாதிரி ஒரு ஃபீல். நிவாஸோட மியூசிக் முக்கியமாவே அதுதான். எனக்கு என்னன்னா இந்த படம் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ரூரல் சப்ஜெக்ட்னாலே கொண்டு வந்துட்டு தமிழ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரூரலாவே மியூசிக் போடக்கூடாது. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இந்த ஒரு படம் நம்ம பண்றோம், ஆனா நம்ம யாருக்கு ப்ரெசென்ட் பண்றோம், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும். உலகத்துல இருக்கிற எல்லாருமே பார்க்கலாம். இப்ப ஹாட் ஸ்டார் மாதிரி, அமேசான் மாதிரி, நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி போறாங்க போது எங்கெங்க இருக்கிறவங்கலாம் பார்ப்பான், எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும். அப்ப கொண்டு வந்து எல்லாத்தையுமே நம்ம இப்பயுமே வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய இது பண்றேன், கல்ச்சரை வந்துட்டு நான் அப்படியே பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட முடியாது. கல்ச்சரை பிடிக்கணும் தான், அதே சமயத்துல மெயின் ஸ்ட்ரீமாவே இருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கு. அதை நிவாஸ் கரெக்டா பண்ணியிருக்காரு. நிவாஸ் வந்துட்டு பைசன்லயும் அதேதான், அந்த ஒரு ரூரல் சவுண்டை ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்தாரு. அதனாலதான் அந்த தீக்கொளுத்தியா இருக்கட்டும், தென்னாடா இருக்கட்டும், ஒரு பாட்டும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அவ்வளவு பயங்கரமா அந்த படத்துல. அதே மாதிரி இந்த படத்துலயுமே பாடல்களும் சரி, மியூசிக்கும் சரி, மியூசிக் எல்லாம் பயங்கரம். அந்த பாட்டியோட இந்த இன்ட்ரோடக்ஷன் சீனு இப்படி ஒரு அந்த ஒரு இதோட நாதஸ்வரத்தோட அப்படி வந்து அது ஒரு மான்ஸ்டரோட என்ட்ரி மாதிரி. ஏன்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் சீன் அந்த பாட்டியோட முதல் இன்ட்ரோடக்ஷன் அப்படிதான் இருக்கும். ஒரு காட்ஜிலா ஒரு காங் வந்து இறங்குச்சு அப்படின்னா அந்த மக்கள்லாம் எவ்வளவு இது பண்ணுவாங்க, ஓடுவானுங்க. அந்த ஒரு எஃபெக்டை இந்த பாட்டி கிரியேட் பண்றாங்கும் போது அதுக்கு அந்த மாதிரி ஒரு மியூசிக் நடுவில் ஒரு பாட்டு, அது செம்ம. ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தா நாதஸ்வரத்துல ட்ரம்ஸை வச்சுட்டு அதெல்லாம் பயங்கரம். ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கான அந்த மியூசிக்ங்கிறது இருந்துச்சு. அதே சமயத்துல அந்த முருகன் அந்த டைட்டில் கார்டுல அந்த முருகனுடைய அந்த ஒரு ஃபீல் அந்த மியூசிக்ல கொடுத்தது, தாய் கிழவின்னு டைட்டில் வரும்போது ஒரு வேலை போட்டு, அதுக்கப்புறம் அந்த எண்டிங்ல நம்ம அந்த கிளவியை காமிச்சு அந்த ஒரு ஒரு பயங்கரமான ஃப்ரேம், அப்சல்யூட் சினிமா ஃப்ரேம். அந்த ஃப்ரேம்க்கு அப்புறம் அந்த குரங்கு வந்துட்டு அந்த சுண்டெழுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிவலிங்கத்தை காமிச்சு போடும்போது, ரிட்டர்ன் அண்ட் டைரக்டர் போடும்போது அங்க வர்ற மியூசிக்ல இருந்து நான் சொன்ன மாதிரி அந்த மலையை காட்டுற ஷாட்டு, நிறைய லேண்ட்ஸ்கேப் ஷாட்ஸுக்கு மியூசிக் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுச்சு. அந்த லேண்ட்ஸ்கேப் ஷாட்டோடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸும் மியூசிக்கும் ஒரு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃபீல் பண்ண வச்சுது. எனக்கு என்னமோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை தாண்டி இது இது இல்லாம பார்த்தா வந்துட்டு இன்னும் நிறைய விஷயம். இப்ப ஸ்பாயிலர் சொல்லணும் அப்படின்னா படத்துல ஏகப்பட்ட சாங்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினா இந்த படத்துல உள்ள சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரை தவிர நிறைய சினிமா பாடல்கள். ஏன்னா இப்ப கமலஹாசன் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சிங்கப்புலியை காமிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட கமலஹாசன் பாடல்களை வந்துட்டு படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே பர்பஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் கிடையாது. இப்ப வந்துட்டு அவர் கமலஹாசன் ஃபேன் அப்படின்னா அவருடைய ரிங்டோன் வந்துட்டு விக்ரம் படத்துடைய 19 அந்த பழைய விக்ரம் படத்துடைய மியூசிக் தான் அவருடைய பாட்டு. இப்ப வந்துட்டு பாலசரவணன் வந்துட்டு பூக்கடை வச்சிருக்காரு, அவருடைய ரிங்டோன் வந்துட்டு பூவுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கு. அண்ட் இவர் இன்னொரு கேரக்டர் வந்துட்டு 3 பசங்க இருக்காங்க, அதுல வந்துட்டு இன்னொரு கேரக்டர் வந்துட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு, பணத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறவரு, காசே தான் கடவுளடான்னு பாட்டு வச்சிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிங்டோன் வந்துட்டு அவங்களுடைய இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு. அதே மாதிரி ஒரு சீன்லயே அந்த விளக்கை வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன் அப்படி கிரியேட் பண்ணி அப்படி கொண்டு வராங்க. ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த விளக்கை வந்துட்டு அணைய விடாம பாத்துக்கணுங்கும் போது, ஐயோ வாயா அந்த விளக்கு அணைய விடாம பாத்துக்கன்னு சொல்லும் போது, இங்க ஒரு பையன் வந்துட்டு இந்த கமலஹாசன் பாட்டு ஓடிட்டு இருந்த இடத்துல தூக்கி போட்டு விஜய் பாட்டை போறேன்னு பார்த்தா குஷில இருந்து பாட்டு ஓடுது, இப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜிங்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு காமெடி சீன் வந்து. ஆனா அந்த ஸ்டேஜிங் தியேட்டர்ல வந்துட்டு காமெடினா வெறும் சிரிக்கிறது மட்டும் கிடையாது, எப்படி அவங்க என்ஜாய் பண்றாங்க, அவங்க சிரிப்பு எந்த அளவுக்கு தூரமா இருக்கு, எந்த அளவுக்கு சத்தமா இருக்கு, அதுதான் ஸ்டேஜிங் மூலயமா தான் அதை கொண்டு வர முடியும். ஒரு காமெடி திடீர்னு ஒரு ஒன்லைன் போட்டு ஒரு பஞ்சை போட்டு சிரிக்க வச்சிடலாம், அது மேட்ரு கிடையாது. ஒரு ஸ்டேஜிங்ல சிரிக்க வைக்கிறது, ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி சிரிக்க வைக்கிறது, அதை என்ஜாய் பண்ண வைக்கிறது. ஏன்னா அது ஆடியன்ஸுக்கு தெரியும். அங்க மியூசிக் ஆரம்பிக்கும் போது ஓடும் போதே தெரியும் இந்த இடத்துல குஷி மியூசிக் வரும்னு. அந்த ஒரு 10-20 செகண்ட், ஒரு 30 செகண்ட் சீனுக்கு அவங்க வந்துட்டு அந்த அந்த மொமெண்ட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அந்த கையை வைக்க போற அந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணது, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க.
அதை அவ்வளவு பெர்ஃபெக்டா சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்துல அந்த இன்டர்மிஷன் சீன்ல வந்து அந்த விஸ்வரூபம் மியூசிக் ஆகட்டும், அதுல பயங்கரம். அந்த இன்டர்மிஷன் கார்டே விஸ்வரூபம் ஸ்டைல்ல வந்தது. அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. கடைசியில வந்த விருமாண்டி மியூசிக், ஏகப்பட்ட விஷயம். கமல்ஹாசன் ட்ரிபியூட்டுக்காக அதை பண்ணாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா எல்லா சாங்ஸுமே பிச் பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. அது இல்லாம இன்னும் சில சாங்ஸ் கூட யூஸ் பண்ணிருக்காங்க. வெறும் கமல் சார் பாட்டு மட்டுமே யூஸ் பண்ணல, இன்னும் கூட சில சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஐஸ் பிரேக்கிங் மொமெண்ட்ங்கிற மாதிரி. ஏன் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு புருஷன் சரியில்லைன்னா டிவோர்ஸ் பண்ணலாம், மறு கல்யாணமும் பண்ணலாம். அந்த பையன்கிட்டே கேட்பாங்க. அதுதான் இந்த படத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு விஷயங்கிறது. அந்த பாட்டி வந்துட்டு கிளைமேக்ஸ்ல கேட்பாங்க, நீ ஏன் வேற கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல முடியாதுங்கும் போது அந்த பையனே கூப்பிடுவாங்க. இவ்வளவு பெரிய பையனை வச்சு என்ன பண்றது, வேற கல்யாணமா அப்படின்னு அவங்க சொன்னா அந்த பையனே கேட்பாங்க, உங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாடா அப்படின்னு. யாரு மாப்பிள்ளான்னு அந்த பையன் கேட்பான். அந்த ஒரு சீன் எனக்கு உண்மையிலேயே பிரில்லியன்ட். அது அந்த ஒரு பையனுடைய வாயில இருந்து அப்படி சொல்ல வச்சு இப்படி வந்ததுங்கிறது. அது இல்லாம அந்த முனிஷ்காந்த் கேரக்டர் அதுக்கு முன்னாடி இருந்தே, ஏன்னா எனக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த ஒரு விஷயங்கிறது இருக்கு. இந்த மலையாளம் சினிமா பயங்கரமா இருக்கு, தெலுங்கு சினிமா பயங்கரமா இருக்கு, ஹிந்தி சினிமா பயங்கரமா இருக்கு, ஹாலிவுட் சினிமா பயங்கரமா இருக்குன்னு சொல்லும் போது அது எல்லாத்துலயும் இல்லாத ஒண்ணு நம்ம கிட்டே இருக்கு. தமிழ் சினிமால எப்பயுமே வந்துட்டு எல்லா படங்களும் நான் சொல்ற இந்த இதுக்குள்ள இல்ல, ஆனா மேக்சிமம் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடும். நான் இப்ப சொல்ல போற விஷயத்துக்குள்ள ஒரு ப்ராப்பரான ஓப்பனிங், ஒரு ப்ராப்பரான க்ளோஷர் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே. அத ஒரு தெளிவான, இப்ப இந்த ரீசெண்டா தலைவர் தம்பி தலைமையில ஒரு மலையாள டைரக்டர் எடுத்த படம், அந்த படத்தோட எண்டிங் பார்த்தா ஒரு ஆர்க் இல்லாம தான் முடிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு இது ஈவென்ட் பேஸ்ட் ஃபிலிம். இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருந்தாங்க, இன்னும் நடந்துச்சு, இது முடிஞ்சது. ஆனா ஒரு ஆர்க்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த கேரக்டர் என்னவா மாறினாங்க, அந்த ஆர்க்குக்கான அந்த க்ளோஷர்னு ஒண்ணு இருக்கு, அந்த க்ளோஷர் இல்ல. இந்த படத்தை நான் நினைச்சது, ஒரு இடம் வந்தோடனே எனக்கு இந்த படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். அந்த பாட்டி வந்துட்டு 160 பவுண்ட்லாம் இல்லடா, ஃபேன் ஆஃப் பண்ண சொன்னேன்டான்னு சொன்ன உடனே ஓகே இந்த படம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட அந்த க்ளோஷருங்கிறது இருக்கு, ஒரு கேரக்டருக்கான எண்டிங்கிறது இருக்கு, ஆர்க்கு முடியுது, யாரு என்ன எல்லாத்தையும் இந்த விஷயங்கிறது நடக்குது. உண்மையில இந்த பாட்டி நகை வச்சிருக்கு, என்ன பண்றாங்க, அந்த க்ளோஷர். அதுக்கப்புறம் அந்த ஆல்ரெடி வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகளுங்கிறது இருக்கு. மருமகன் பையன் சரியில்லை, மக கஷ்டப்படுறா, மக வந்துட்டு கொஞ்சம் வருஷமா நம்ம கூட தான் இருக்கா, அவன் வந்துட்டு ஊதாரியா இருக்கான். ஸோ டிவோர்ஸ் பண்ணணும், அத்து போட்டு அந்த பஞ்சாயத்துல வச்சு அத்து இது பண்ண வச்சு தாலி கழட்டி வீசி அத்து விட வச்சு, அதுக்கப்புறம் அந்த 2வது கல்யாணம் பண்ணி வச்சு, அதுதான் 2வது கல்யாணத்துக்கு முனிஷ்காந்த் கேரக்டர் முதல்ல இருந்தே படத்தோட ஓப்பனிங்கே அவர் தான் காமெடியா வருவாரு. 40 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு. ஆனா அது ஒரு காமெடிக்காக மட்டும் யூஸ் பண்ணல. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த முக்காவாசி படம் வரையும் அப்படியே இருக்கும். அந்த முக்காவாசிக்கு அப்புறம் ஏன் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கேட்கும் போது ஒரு மோனோலாக், ஒரு சீன், ஒரு பயங்கர எமோஷனல் சீன். எனக்கு முக்கியமா இந்த படத்துல பாலசரவணன், முனிஷ்காந்த் இவங்க 2 பேத்துக்கு அந்த எமோஷனல் சீன்ஸ் வந்துட்டு பயங்கர சூப்பரா இருந்துச்சு. அந்த டயலாக் அவ்வளவு சூப்பரா, ஒரு ஹோல்சமான ஒரு டயலாக் முனிஷ்காந்த் பேசுறது. அதோடைய அந்த ப்ராப்பரான எண்டிங்கிறது படத்தோட எண்டிங்ல வர அந்த இதுக்கான செட்டப், இதுக்கான பே ஆஃப், இது எந்த சினிமாலும் இல்லைன்னு நான் பிலீவ் பண்றேன். மேபி 1-2ல இருக்கலாம், எங்கேயாவது இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். நம்ம தமிழ் சினிமால இது 90% இதை வந்துட்டு எல்லா டைரக்டர்ஸும் கன்சிடர் பண்ணுவாங்க. எந்த ஒரு படத்தையும் ஒரு ஓப்பன் எண்டோட ஒரு க்ளோஷர் இல்லாம முடிக்க மாட்டாங்க. அது வந்துட்டு நான் பிலீவ் பண்றேன். இது மேக்சிமம் நடந்திருக்கு, இது நான் பார்த்த வரையும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ங்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல நெகட்டிவ்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஈவெண்ட் பார்த்தேன், எஸ்கே சொல்லியிருந்தாரு அடுத்த படம் வந்துட்டு, இந்த படம் அவுட் பார்த்ததுக்கு அப்புறம்லாம் நான் சொல்ல கிடையாது. படம் நான் கதை கேட்ட உடனே முடிவு பண்ணிட்டு இந்த படத்தை பண்ணணும்னு. அப்பவும் முடிவு பண்ணிட்டேன், இவரோட நான் ஹீரோவாவும் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு என் கம்பெனி பசங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இவர்கிட்ட தான் இவருக்கு தான் லேட்டா டேரக்டருக்கு தான் லேட்டா தெரியுமே தவிர பசங்கள்கிட்ட நான் அப்பயே சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இப்பயும் சொல்றேன், இந்த 2 படம் இல்லாம இன்னொரு ப்ராஜெக்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ப்ரொடக்ஷனா பண்றாரா ஹீரோவா பண்றாரான்னு தெரியல, ஆனா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஜென்யூனான ஒரு அதே மாதிரி இன்னொன்று எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறது மணிகண்டன், கடைசி விவசாயி. அந்த படம் வந்துட்டு நான் இது எப்போ பார்த்தேன் ஞாபகம், காலேஜ் படிச்சும்போது ஏதோ ரேண்டமா பார்த்தேன் மொபைல்ல. நிறைய பேர் அந்த படம் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அந்த படம் நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி அப்படியே போச்சு. அந்த படத்தோட எண்டிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு பயங்கரமான, எனக்கு தெரியும் இந்த தாய் கழுவி பார்த்துட்டு இருக்கும் போது இவர் மணிகண்டனோட அசிஸ்டன்ட் டைரக்டர்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஃபீல் ஆச்சு, கடைசி விவசாயியோட ஏதோ ஒரு எஃபெக்ட் இந்த படத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஓகே, ஒரு கடைசி விவசாயியோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அதனாலதான் அப்படின்னு.
அதுல இந்த ஜட்ஜம்மாவா நடிச்ச அந்த கேரக்டர் இந்த படத்துல ரேச்சல், அவங்க பயங்கரமான ஒரு கேரக்டர், பயங்கரமான ஒரு ஆக்டிங், சூப்பர். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பாசிட்டிவா சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி ஒரு சினிமாவை ரசிக்கிறவங்க, சினிமாவை கொண்டாடுறவங்க, பக்தர்களா இருக்கிறவங்க தான் இந்த படம் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. போய் என்ஜாய் பண்ணி பாருங்க. ஜாலியான மெயின் ஸ்ட்ரீமான சூப்பரான படங்கிறத சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டேன். ஸோ அதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நான் வந்துட்டு அடுத்த சினி அப்டேட்ஸ் வீடியோல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சித்தா சுந்தரராஜன். பாய்.